மூன்று ஜதை இருப்பு பாதைகள். அசோகமித்திரன். இரவு 11:30 மணிக்கு 13ஆம் முறையாக அந்த தெருவின் வழி நடந்து சென்ற அவனுடைய இதயம் வெடித்துவிடும் போலிருந்தது. 1 மணி நேரமாகவே அழுது தீர்த்து விடுவதற்காக அவன் எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போய்விட்டது. அவன் வயது வந்தவன். அவனுடைய கஷ்டங்களிலிருந்து அவன் அழுது தப்பித்து கொள்ள முடியாது. இன்னும் 1/4 மணி நேரத்தில் ஒரு மின்சார ரயில் வரும். அதில்தான் அழக்கூடாத அவனையும் அவன் துக்கத்தையும் மாய்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இலக்கம் விட்ட வீட்டை ரகுநாதன் தெருக்கோடி போயடையும் வரை கழுத்து நோக பார்த்தபடியே நடந்து சென்றான். அந்நேரத்தில் அந்தகாரத்தில் மூழ்கியிருந்த அந்த வீட்டில்தான் இந்திரா இருந்தாள். 17 வயது கூட நிரம்பாத அவளை விட 10 வயது பெரியவனான அவனுடைய உண்மையான உயிரை என்றோ பறித்து வைத்து கொண்டு விட்டாள். அவனுடைய உடலில் இன்னமும் தங்கியிருந்த உயிர் சரீர சம்பந்தமான சில பொறுப்புகளுக்காக மட்டுமே இருந்தது. அது இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்திற்கு தான். 3 ஜத இருப்பு பாதைகள் முடியவே இல்லாதது போல் நீண்டு கிடந்தன. ஒன்று வடக்கே போகும் வண்டிகளுக்கு, 2வது தெற்கே போகும் வண்டிகளுக்கு, 3வது அந்த நிலையங்களில் நிற்காமல் செல்லும் நெடுந்தூர புகை வண்டிகளுக்கு. ரகுநாதன் ரயில் பாதையோரமாக சிறிது நேரம் நடந்து சென்று ஓரிடத்தில் நின்றான். அவன் நின்ற இடத்திலிருந்து ரயில் நிலையத்து எரியும் விளக்குகள் கண்ணுக்கு தெரிந்தன. இருப்பு பாதைகளின் இருபுறங்களிலும் அகண்ட கட்டாந்தரை ஜனசஞ்சாரமே கிடையாது. ரகுநாதனுக்கு தாய், தகப்பனார், உடன் பிறந்தவர்கள், சிநேகிதர்கள் எல்லோரும் இருந்தார்கள். இந்திராதான் இல்லை. இந்திரா இல்லாத போது அவனுக்கு யார் இருந்தாலும் அவன் யாரும் இல்லாதவன். எல்லாம் இன்னும் 5-10 நிமிஷங்களுக்கு. இன்னும் 5-10 நிமிஷங்கள். ரகுநாதனுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றாகவும் கலக்கமே இல்லாமலும் உருவாகி மறைந்து கொண்டிருந்தன. அந்த மாதிரியான ஒரு தெளிவை அவன் வாழ்நாளில் எவ்வப்போதுமே அனுபவித்தது கிடையாது. அந்த சமயத்தில் அவனுடைய நெஞ்சம் பொறுக்க முடியாதபடி வலித்தது. ஆனால் தலை மட்டும் நிச்சலமாக இருந்தது. அந்நாள் வரை அவனுக்கு எதிலுமே தீர்மானமாக இருக்க முடிந்தது கிடையாது. அற்ப விஷயத்திலும் நூற்றுக்கணக்கான யோசனைகள். அதனால் தோல்வி. ஆனால் இந்திரா விஷயத்தில் அவன் தோல்வியடையக்கூடும் என்று அவனுக்கு தோன்றவே இல்லை. அவள் இல்லாமல் அவன் இருக்க முடியாது என்பது 3 வருடங்களுக்கு முன்னால் அவளை முதல் தடவையாக பார்த்தவுடனேயே தெரிந்துவிட்டது. எந்த முறையில் அவள் அவனுடையதாவாள் என்பதை அவனால் ஊகித்து பார்க்கவே முடியவில்லை. ஆனால் அவள் அவனுடையதா ஆகிவிடுவாள் என்ற நம்பிக்கை மட்டும் எப்படியோ தானாகவே வளர்ந்து வந்தது. அவனுக்கு முடிவுதான் தோன்றிற்று. ஆகுமுறைகள் தோன்றவில்லை. அதற்கு அவசியம் இருப்பதாகவே தெரியவில்லை. அவ்வளவு நிச்சயம், அவ்வளவு நம்பிக்கை. இந்திரா அவனுக்குடையவள்தான். 3 வருடங்களுக்கு முன் இந்திரா அவன் இருந்த தெருவில்தான் இருந்தாள். என்ன காரணமோ அவன் வீட்டாருக்கும் அவள் வீட்டாருக்கும் பரிச்சயம் ஏற்படாமலே போய்விட்டது. அவள் பள்ளிக்கூடத்திற்கு போகும் நேரத்தை கவனித்தறிந்து அதற்கு தகுந்தபடி அவன் காரியாலயத்திற்கு கிளம்பும் நேரத்தை மாற்றிக்கொண்டதன் பயனாக தினம் சிறிது தூரம் இந்திராவை பின்தொடர்ந்து செல்ல முடிந்தது. அவளோடு பேச வேண்டுமென்று அவன் மனம் துடித்து கொண்டிருந்தது. அவன் பக்கம் அவள் பார்வை விழுந்தால் உடனே ஓடி சென்று நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது என்று கதற வேண்டுமென்று தவித்து கொண்டிருந்தது. ஆனால் நடுத்தெருவில் அவளை நிறுத்தி வைத்து என்ன பேச முடியும்? எப்படி பேச முடியும்? 2 வார்த்தைகள் பேசலாம். அதற்கு மேல் எப்படி பேச முடியும்? அவள் அவனுக்கு அறிமுகமானவள் அல்ல. என்னவென்று ஆரம்பிப்பது? என் பெயர் ரகுநாதன். என்னுடைய வயது இவ்வளவு. நான் இவ்வளவு படித்திருக்கிறேன். உன் தெருவிலேயே இருக்கிறேன். சேச்ச, இதென்ன அத்தை பாட்டி கதை? வேறு ஏதாவது தான் ஆரம்பிக்க வேண்டும். என்னதான் அது? ஐயோ, என்ன பேசுவதென்றே தெரியவில்லையே. நடுத்தெருவில் திடீரென்று அவளை நெருங்கினால் அவள் பயந்து விட மாட்டாள்? கூச்சலிட்டு விட்டால் காரியம் முழுக்க என்றென்றைக்குமாக அல்லவா கெட்டு போய்விடும். இதற்குள் இந்திரா போய்விடுவாள். அத்தினமும் போய்விடும். மறுதினம் வரும், அதுவும் போய்விடும். அடுத்த தினம் வரும், அதுவும் அப்படியே. கோடை நாட்களில் இந்திராவுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. ஆதலால் என்றோ ஒரு நாள்தான் கண்ணில் படுவாள். பள்ளிக்கூடங்கள் திறந்தன. மறுபடியும் பஸ் நிலையம் வரை தொடர்ந்து செல்லுதல். 1 வருடம் ஆயிற்று. 2 வருடமும் ஆயிற்று. இந்திராவுடன் பேச வேண்டும் என்ற ஆவலும் விவரங்களும் கணக்கில்லாமல் பெருகி கொண்டே போயின. ஆனால் ஒரு தடவை ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு சந்தர்ப்பம் வரவில்லை. எப்படி பேசுவது? என்னவென்று பேசுவது? எப்படி ஆரம்பிப்பது?
பேசுவதற்கு தான் சந்தர்ப்பம் வருமா, அல்லது வராமலேயே வாழ்நாள் முழுவதும் போய்விடுமா? சந்தர்ப்பம் வரதான் செய்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை 10 மணி சுமாருக்கு ரகுநாதன் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான். வழியில் தெருவில் பெருங்கும்பல் கூடியிருந்தது. அந்த இடத்தில் 5 நிமிடங்கள் முன்தான் ஒரு விபத்து நிகழ்ந்திருந்தது. ஒரு பையனுக்கு பயங்கர காயம். போலீஸுக்கும் ஆம்புலன்ஸிற்கும் டெலிஃபோன் செய்திருக்கிறார்கள். பையன் யாரென்று தெரியவில்லை. ரகுநாதனுக்கு வழியில் துடிப்பவர்களை பார்ப்பதில் ஆர்வம் கிடையாது. ஆனால் அவனும் அன்று அந்த கூட்டத்தில் நெருங்கி போய் பார்த்தான். அடிபட்டு கிடந்த சிறுவன் இந்திராவின் சகோதரன். ரகுநாதன் பேய் போல் சைக்கிளை மிதித்து வந்து இந்திரா வீட்டு முன்னால் நிறுத்தினான். ஓடிச் சென்று கதவை தட்டினான். கதவு திறந்தது. இந்திரா அவன் முன் நின்றாள். எவ்வளவு வருடங்களாக அந்த ஒரு சந்திப்புக்காக அவன் காத்திருந்தான். நாட்கணக்கில் அவளிடம் பேச என்னென்ன யோசித்து வைத்திருந்தான். ஆனால் அன்று அவன் சொன்னது, பேசியது அவை எல்லாவற்றிற்கும் சிறிதும் பொருத்தமில்லாதது. அப்பா அம்மா யாராவது இருக்கிறார்களா? அவ்வளவேதான். அதற்குள் அப்பா அம்மா எல்லோரும் வந்துவிட்டார்கள். ஓடினார்கள். ரகுநாதன் விபத்தை அறிவித்ததோடு சரி. அவனை யாரும் கவனித்ததாகவே தெரியவில்லை. அவன் வந்து கூறாவிட்டால் வேறு யாராவது வந்து கூறியிருப்பார்கள். அப்புறம் சில நாட்களுக்கு இந்திரா வீட்டார் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமாக அலைந்து கொண்டிருந்தார்கள். சிறுவன் 1 மாதத்திற்கு பிறகு குணமாகி திரும்பி வந்தான். அதற்கு மறுநாள் அவர்கள் எல்லோருமே வேறு ஏதோ ஒரு தெருவுக்கு வீடு மாற்றி போய்விட்டார்கள். ரகுநாதன் ரயில் பாதையோரமாக உட்கார்ந்து கொண்டான். வைகாசி மாதமாக ஆதலால் வெட்ட வெளியில் இருப்பது சிரமமாக தெரியவில்லை. எங்கோ தூரத்தில் நாதஸ்வரம் வாசிப்பது லேசாக கேட்டது. யாருக்கோ கல்யாணம். அநேகமாக ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கும். ரகுநாதன் அந்த மாதிரி ஊர்வலம் வர முடியாது. அப்படியே ஏதாவது இருந்தாலும் அந்த ஊர்வலத்திற்கு நாதஸ்வரம் வாசிக்க மாட்டார்கள். ரகுநாதன் உதட்டை கடித்து கொண்டான். பல் சதையை பொத்து இரத்தம் வந்தது. அவனுக்கு சிறிது திருப்தியளித்தது. அவன் உயிரை விடும்போது அவனுடைய உதடுகளில் கடைசியாக இருக்கப் போவது அவளுடைய பெயர், அவனுடைய இரத்தம். இவை இரண்டும் தான். இன்னும் 4-5 நிமிடங்கள். இந்திரா வீடு மாற்றி போன பிறகு சிறிது நாட்களுக்கு ரகுநாதனுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. அவள் எங்கிருக்கிறாள், அவளை எப்போது பார்க்கலாம் என்று புலப்படாமல் பிரமை பிடித்தவன் போல் ஊரை சுற்றி வந்தான். அவனுடைய கால்கள் உட்கார்ந்திருக்கும் போதே மாறி மாறி வலித்தன. வைத்தியர் அவனுடைய உடலில் ஏதோ ஒன்று குறைவுபட்டிருக்கிறது என்று மருந்து கொடுத்தார். அவனுடைய முகத்தில் சிறிதும் பெரிதுமாக கொப்பளங்கள் வெடித்து கொட்டின. வைத்தியர் உடலில் ஏதோ ஒன்று அதிகப்பட்டிருக்கிறது என்று மருந்து புகுத்தினார். விடியற்காலையில் மணிக்கணக்காக இருமல் வந்தது. வைத்தியர் உடலில் ஏதோ ஒன்று குறைந்து வேறொன்று அதிகரித்திருக்கிறது என்று சிகிச்சை செய்தார். என்னப்பா, இப்போது எப்படி இருக்கிறது? சிறிது தேவலை போல் இருக்கிறது டாக்டர். அந்த மாத்திரையெல்லாம் முடித்து விட்டாயா? நீங்கள் மாத்திரை ஒன்றும் தரவில்லையே. ஓஹோ, போன வாரம். அது சரிதான். சாப்பிடும்போது சிறிது உப்பை அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும். உருளைக்கிழங்கு, வாழைக்காய் 15 நாட்களுக்கு ஒரு முறைதான் சாப்பிடலாம். சரி டாக்டர். இப்போது 6 மாத்திரை தருகிறேன். இன்று இரவு 2, நாளை காலை 2, அப்புறம் மாலை 2. நாளன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று வந்து சொல். சரி டாக்டர். இந்த விரல்களுக்கு என்ன செய்வது? என்ன விரல்களுக்கு? அதுதான் நரம்பு இழுத்து கொள்கிறதே. நேற்று அதற்காகத்தானே வந்திருந்தேன். 1 மணி நேரத்திற்குள் ஒரு முறையாவது நரம்பு இழுத்து கொண்டு விரல்களை பின்னிக்கொண்டு விடுகின்றன. வலி பொறுக்க முடியவில்லை. அப்படியா? எல்லாவற்றுக்கும் இப்போது கொடுத்திருக்கும் மாத்திரை போதும். தடவைக்கு 2 மாத்திரைகள் என்று தானே சொன்னீர்கள்? 2 சாப்பிடலாம். இல்லை, 3 சாப்பிட்டாலும் பரவாயில்லை. எல்லாம் உடல் பலகீனத்திற்காகத்தான். 2 நாட்கள், இல்லை 1 வாரம் பொறுத்து மறுபடி என்னை வந்து பார். வைத்தியர் எவ்வளவு என்று ஞாபகம் வைத்து கொண்டு மருந்து கொடுத்து வருவார். ரகுநாதன் அவன் கூறும் உபாதைகளினால் அவதிப்படத்தான் செய்தான். ஆனால் அவைகளுக்கு அவர் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. அவரிடம் வரும்போதெல்லாம் அவர் வைத்தியம் செய்வது போல ஏதாவது செய்ய வேண்டும். ரகுநாதனுக்கும் தெரியும் அவனுடைய வியாதி எல்லாம் எதனால் என்று. ஆனால் அவனால் அதை மட்டும் வெளியில் யாரிடமும் கூற முடியவில்லை. யாரிடமென்று என்னவென்று சொல்வது? ஒரு பெண்ணை 2.5 வருடங்களாக பின்தொடர்ந்தேன். அவளுக்கு நான் யார் என்று தெரியாது. என் பெயர் தெரியுமோ தெரியாதோ தெரியாது. நான் அவள் மீது உயிரை வைத்திருக்கிறேன் என்பது அவளுக்கு தெரியாது. அவளிடம் நான் ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. அவள் இப்போது எங்கோ வீடு மாறி போய்விட்டாள். என் மனது தவிக்கிறது. எல்லாரும் சிரிப்பார்கள். வெறும் பித்துக்குழியாக இருக்கிறானே என்று. அவனுடைய வேதனை உண்மையானது.
அதுதான் ஒரு நாளைக்கு முழங்காலை வலிக்க செய்கிறது, இன்னொரு நாளைக்கு நெற்றி பொற்றை துடிக்க செய்கிறது, முகத்தில் கொப்பளங்கள் வெடிக்க செய்கிறது, விரல்களை கொரக்களி இழுக்க செய்கிறது. அதன் மனத்தில் இருந்து கொண்டு அவனை பிழிந்து வாட்டி கொண்டிருக்கும் வேதனை ஆதாரம் உள்ளது என்று யாரையாவது அவன் எப்படி நம்ப வைப்பது? முடியாது. அப்படி இருக்கையில் வைத்தியரிடமாவது சென்று இங்கே வலிக்கிறது, இங்கே நோவு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்வதில் ஒருவித ஆறுதல் கிடைக்கத்தான் செய்தது. அந்த ஆற்றல் நிலையற்றது. அது உண்மையானதே என்று மன்னிக்கவும், அந்த ஆறுதல் நிலையற்றது, அது உண்மையானதே என்று. ஆனால் அந்த பொழுதிற்கு ஆறுதல் என்று கிடைக்கக்கூடியது அது ஒன்றுதானே. ரகுநாதன் இந்திராவின் புது வீட்டை கண்டுபிடித்து விட்டான். அது அவனுடைய பேட்டையிலேயே 5-6 தெருக்கள் தள்ளி இருந்தது. அதை கண்டுபிடித்தது முதல் 4-5 நாட்களுக்கு ரகுநாதனுக்கு அவனுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிட்ட மாதிரி இருந்தது. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த தெரு வழியாக சென்றான். சுமார் 50 தடவைகள் மேலும் கீழுமாக நடந்ததில் ஒரு முறை இந்திராவை காண முடிந்தது. தெருவிலிருந்தே தெரியக்கூடிய அந்த வீட்டு கிணற்றங்கரையில் அவள் துணி தோய்த்து கொண்டிருந்தாள். இன்னும் ஒரு 50 முறைகள் அவள் வீட்டு நிலைப்படி அருகில் தலைவாரி கொண்டிருந்தாள். இந்த முறை அவள் ரகுநாதனை பார்த்தாள். விசேஷமாக எந்தவித மாறுதலும் அவள் முகத்தில் தென்படவில்லை. ரகுநாதன் எண்ணிக்கொண்டே போனான். 500, 700, பிறகு 1000மும் வந்துவிட்டது. அவன் அந்த தெரு வழியாக 1000 முறை நடந்து சென்றாகிவிட்டது. காலை மாலை வெளிச்சத்தில், வெளிச்சமில்லாத நேரத்தில், மழையில், பனியில், குளிரில், குறிப்பாக 10 தடவைகள்தான் அவளை பார்க்க முடிந்தது. ஆனால் அவளுக்கு அவனை கண்டதில் எவ்வித ஆர்வமும் இருந்ததாக தெரியவில்லை. 2.5 வருடங்களுக்கு அவன் கண் எதிரிலேயே வசித்து வந்த இந்திராவின் வீட்டாரை பற்றி ரகுநாதன் அதிகம் சிந்தித்து பார்த்தது கிடையாது. அவர்கள் வீடு மாற்றி போன பிறகு அவர்களைத்தான் அவன் மாறி மாறி பார்க்க நேர்ந்தது. ஆதலால் அவர்களை பற்றி அடிக்கடி நினைத்து பார்க்கவும் வேண்டியிருந்தது. தகப்பனார் சுமார் 60 வயதானவர். கடினமான கடந்த கால வாழ்க்கை அவரது முகத்தில் ஏராளமான கோடுகளையும் மேடு பள்ளங்களையும் விட்டு சென்றிருந்தது. அவருடைய கண்கள் அன்போ சாந்தமோ பிரதிபலிக்கவில்லை. ரகுநாதனுடைய 3 வருடகால வேதனையை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. அவரால் இந்த ஒரு எண்ணம்தான் கொள்ள முடியும்: தன் பெண்ணை ஒருவன் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறான். அதற்கு அவரிடம் பயங்கரம்தான் வெளிப்படும். தாயார் கணவன் பட்டிருக்கும் துன்பங்களை அவளும் முழுக்க அனுபவித்திருக்க வேண்டும். அவளிடம் எப்போதும் ஒருவித மௌனம் குடிகொண்டிருந்தது. அந்த மாதிரி இருப்பவர்கள் ஆழ்ந்த விருப்புகள் வைத்திருப்பார்கள். தொன்று தொட்டு வரும் சம்பிரதாயங்களிலிருந்து இம்மியளவும் அவளால் மாற முடியாது. அதிலும் அவள் மகள் மன விஷயத்தில் அம்மாதிரியானது எதையும் அவளால் நினைத்து பார்க்க முடியாது. தாய் தகப்பனார் இருவரும் ஊரூராக அலைந்து திரிந்து ஜாதகம் பார்த்து அவர்கள் நிர்பந்தத்திற்கும் நிபந்தனைகளுக்கும் கடன்பட்டு இந்திராவை அவர்களும் சிறிதும் அறியாத ஒரு மாற்றானிடம் ஒப்புவிப்பார்களே தவிர ரகுநாதன் அவளை மணந்து கொள்ள ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள். அந்த குடும்ப கோட்டையை இந்திராவுக்கு தகர்த்தெறிந்து வெளியே வந்தால்தான் ரகுநாதனுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்திராவுக்கு நிச்சயமாக அந்த சக்தி உண்டு. ஆனால் ரகுநாதன் மீது அவளுக்கு சிறிதாவது பிரேமை இருப்பதாக தெரியவில்லையே. அவளுடன் பேச முடியவில்லையே. ரகுநாதனுடைய உடல்நிலை இன்னும் சீர்கேடாயிற்று. அவனுடைய ஞாபக சக்தி சிதறிக் கொண்டிருந்தது. அவனால் யாரிடமும் சரியாக பேச முடியவில்லை, உணவு அருந்த முடியவில்லை, தூங்க முடியவில்லை. எப்போதும் ஒரே எண்ணம் அரித்து கொண்டிருந்தது: இந்திரா அவனுக்கில்லை, இந்திரா அவனுக்கில்லை, இந்திரா அவனுக்கில்லை. இந்திரா அவனுக்கில்லை என்றால் அவனுக்கு எதுவுமே இல்லை. எப்போது அவன் இறக்கலாம் அப்போது அவன் இறக்கலாம். எங்கோ சாலையும் இருப்பு பாதையும் சந்திக்கும் லெவல் கிராசிங்கில் வைக்கப்பட்டிருந்த மின்சார மணி அடிக்கத் தொடங்கியது. அங்கே காவலுக்கு இருப்பவன் சாலையை அடைத்து கதவை மூடினால்தான் அந்த மணி அடிப்பது நிற்கும். இன்னும் சில நிமிஷங்களில் ரயில் வரப்போவதற்கு அதுதான் அறிகுறி. முதல் தடவையாக மணி அடித்தவுடன் ரங்கநாதனுக்கு தூக்கி வாரி போட்டது. நிசப்தத்தை கிழித்து கொண்டு வந்த அந்த ஓசை அவனாகவே செய்ய வேண்டுமென்றிருந்த ஒரு காரியத்தை அதுவும் அவனை செய்ய விரட்டுவது போல் இருந்தது. ரகுநாதன் ஒரு இருப்பு பாதை மீது கழுத்தை வைத்து படுத்து கொண்டான். படுத்தபடியே ரயில் நிலையத்தின் திசையில் பார்த்தான். பிரகாசமான விளக்கு ஒன்று தூரத்தில் அவனை நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருந்தது.
ரயில் அப்போதுதான் நிலையத்தை விட்டு கிளம்பியிருக்க வேண்டும். ரகுநாதன் கண்களை அழுத்தி மூடிக்கொண்டான். அதிகமாக போனால் இன்னும் 1 நிமிடம் அவன் உயிரோடு இருப்பான். இன்னும் ஒரே 1 நிமிடம். அந்த ரயிலின் முதல் சக்கரமே அவன் கழுத்தை துண்டித்துவிடும். அவனுக்கு இருக்கும் 1 நிமிடத்தில் அவன் செய்ய வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கிறதா? அவனுடைய தாயார் தகப்பனார் பற்றி அவனுக்கு நினைவு வந்தது. பாவம் அம்மா, அவன் இறந்து போனதை அறிந்து துடித்து போய் விடுவாள். குடும்பமே அலறும். ஆனால் எல்லோருக்கும் அன்பும் சொந்தமும் பாராட்ட வேற யாராவது இருந்தார்கள். அவனுக்குத்தான் யாரும் இல்லை. இந்திரா இல்லை. அவனுக்கு ஒன்றும் இல்லை. இந்திரா ரகுநாதனுக்கு இந்திராவை ஒரு முறை பார்த்துவிட வேண்டும் போல் இருந்தது. அவன் அவளை பார்த்து எத்தனையோ நாட்களாகிவிட்டன. அன்றொரு நாள் கண்ணாடியில் அவனுடைய முகத்தை கண்டு அவனே பயந்து போனதிலிருந்து அவன் பகல் பொழுதில் அவளுடைய தெரு பக்கமே போகவில்லை. அவனுடைய முகம் அவ்வளவு மோசமாக போய்விட்டிருந்தது. ஆனால் சாவதற்கு முன் ஒரு தடவை அவளை பார்த்திருக்கலாம், தவறில்லை. ஏன், அந்த ஒரு இரவிலேயே 13 முறை அவள் வீட்டை தாண்டி சென்றாகிவிட்டதே. ஒரு முறையாவது அவளை பார்க்க முடிந்ததா? ஒரு முறை, ஆமாம், நடுநிசையில் அவள் நடுத்தெருவில் வந்து நின்று கொண்டிருப்பாளா? தற்கொலை என்றுதான் தீர்மானம் செய்தாகிவிட்டதே. வெளிச்சம் இருக்கும்போதே அவளை பார்க்க பிரயத்தனம் செய்திருந்தால் என்ன? இப்போது முடியாதா? இந்த 1 நிமிடத்திற்குள் ஓடிப்போய் அவளை பார்த்துவிட்டு வர முடியாதா? மின்சார ரயிலின் பிரகாசமான முகப்பு விளக்கு ரகுநாதனுடைய மூடியிருந்த கண்களையும் கூச வைத்தது. ஏராளமான கணத்தை சுமந்து கொண்டு அநேக ஜதை சக்கரங்கள் இருப்பு பாதையில் உராய்ந்து கொண்டு வேகமாக உருண்டு வந்து கொண்டிருந்தன. இருப்பு பாதையின் குறுக்கே படுத்து கொண்டிருந்த ரகுநாதனால் பூமி அதிர்வதை உணர முடிந்தது. வந்துவிட்டது. ரயிலுடன் அவன் முடிவும் வந்துவிட்டது. இந்திராவை பார்க்க முடியாது, இனி முடியாது. எழுந்திருந்து ஓடுவதற்கு கூட நேரமில்லை. வந்துவிட்டது. தான் இப்படி இறந்து போவது இந்திராவுக்கு தெரிய போவது கூட கிடையாது. அவளுக்கு என்ன தெரியும்? யாருக்கு தான் என்ன தெரியும்? யாரிடம் அவன் எதை சொன்னான்? ஒன்றையும் சொல்லவில்லை. ஒருவேளை சொல்லியிருந்தால் ஏதாவது புலப்பட்டிருக்குமோ? அவளுடைய அப்பாவும் அம்மாவும் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் சம்மதித்திருப்பார்களோ? வந்துவிட்டது. இன்னும் அருகில் வந்துவிட்டது. கடைசி காலத்தில் கடவுளை நினையென்பார்கள். கடவுளை பற்றி என்ன என்று நினைக்க வேண்டும்? இந்திரா வேண்டும். இது வந்தே விட்டது. வெளிச்சத்தையும் பூமி அதிர்வதையும் பொறுக்க முடியவில்லை. ஒரு கணத்திற்கு பிறகு கழுத்து துண்டாகிவிடும். அப்புறம் உயிர்? இந்திரா. முதல் சக்கரம் தாண்டியாகிவிட்டது. இன்னும் எவ்வளவோ சக்கரங்கள் அவனை தாண்டிவிட்டன. இறந்தாகிவிட்டது. மரணம் வலிக்கவே இல்லை. மரணம் மிகவும் ஆனந்தமானதுதான். ஆமாம், மரணத்திற்கு பிறகு எப்படி காது கேட்க முடியும்? எல்லாம் முடியும். முன்பின் செத்திருந்தால்தானே சாவை பற்றி தெரிவதற்கு. இல்லை, ஏதோ தவறு இருக்கிறது. இதெல்லாம் உண்மையாக இருக்க முடியாது. காது கேட்கிறது, பூமி அதிர்வதை உணர முடிகிறது, நினைவு நன்றாக இருக்கிறது. ஏதோ தவறு இருக்கிறது. ரகுநாதன் கண்களை திறந்து கொண்டு பார்த்தான். வண்டிகள் ஒன்றடுத்து ஒன்றாக விரைந்தோடி கொண்டிருந்தன. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. படுத்தவன் எழுந்து உட்கார்ந்து கொண்டான். இப்போது புரிந்துவிட்டது. 3 ஜாத இருப்பு பாதைகளில் அவன் முதலாவதில் குறுக்கே படுத்திருந்தான். அந்த ரயில் 2வது பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் இறக்கவில்லை. அவனுக்கு இறப்பும் கிடையாது, இந்திராவும் கிடையாது. தற்கொலை செய்து கொள்ளக்கூட அவனுக்கு தெரியவில்லை. ரகுநாதனுக்கு அழுகை பீறிட்டு வந்தது. அவன் விம்மி விம்மி அழுதான். அவன் எதற்கும் அழுததில்லை. அவன் இறக்க முடியாமல் போனதற்காகத்தான் அழுதான். அவனுக்கு சிறிது கூட வெக்கமாக இல்லை. வண்டி போய் வெகுநேரம் வரை அழுது கொண்டிருந்தான். அழுது ஓய்ந்த பிறகு ஆகாயத்தை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தான். இன்னொரு ரயில் வரப்போவதை அறிவிக்க மணி மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. ஆனால் அவன் மறுபடியும் எந்த இருப்பு பாதையிலும் படுத்துக்கொள்ள எத்தனிக்கவில்லை. 3 ஜதை இருப்பு பாதைகள். அசோகமித்திரன்.